ஹாய் மக்களே, ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நம்ம கார்டன் பற்றின ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு தோட்டத்திலேயே காய்கறிகளை வளர்த்து நம்ம அறுவடை பண்ணி ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி வெரைட்டிஸ், காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி அந்த விதைகளை மட்டும் நான் இன்றைக்கி சீட் ட்ரேயில் போட்டு விதைக்க போகிறேன். மஞ்சள் காட்டு தக்காளி, மஞ்சள் குடம் தக்காளி, தக்காளி கலவை, ரெட் ஆப்பிள் டொமேட்டோன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த சீடு எல்லாமே நான் தனியாக ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் ஆர்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விதைகளை விதைக்கிறதுக்காக நான் சீட் ட்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சீட் ட்ரே இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஏதாவது பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மண்புழு உரம் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நர்சரியில் ரொம்பவே சுலபமாக கிடைக்கக்கூடிய மண்புழு உரம் தான். கிலோ 10 ரூபா 15 ரூபா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சீட் ட்ரேயில் நான் மண் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விதைகளாக விதைக்க ஆரம்பிச்சிட்டேன். சீட் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு லேயர் மண்புழு உரம் போட்டுக்கலாம். அடுத்ததாக என்னென்ன விதைகள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் பேரெல்லாம் எழுதி அந்தந்த லைன்லேயே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நேம் எழுதி வைக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். அதனால தான் நான் எழுதி வச்சுருக்கேன். அடுத்ததாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். காலையிலேயே ஈவினிங் மட்டும் பண்ணோன்னா நமக்கு 2-3 டேஸ்லேயே சூப்பராக வளர்ந்துருக்கும். இந்த சீட் பற்றின நெக்ஸ்ட் அப்டேட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி கார்டனிங்.